பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில பெண்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். நான் இல்லைங்க, அவங்க. ஒய் ஸ்டாண்ட் வித் விஜய்னு கேட்டா அவங்க சொல்ற பதில் தான் ஒய் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற பதில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. நீ எங்க இருந்துமா வர? வீட்டுல இருந்து வர. எங்க வந்திருக்க? விஜயண்ணா மீட்டிங்க்கு. டைம் எவ்வளவுமா? மத்தியானம் 12 மணி. இந்த வேகாத வெயில்ல அந்த பொட்டல் காட்டுல எதுக்குமா நிக்கிற? இன்னும் ஒரு 2 ஹார்ஸ்ல விஜயண்ணா இப்படி போவாருங்க. போறப்ப என்னமா பண்ணுவாருன்னா, நான் டாட்டா காமிச்சிட்டே இருப்பேங்க. போறப்ப அண்ணன் கைய தூக்குவாருங்க. இன்னொரு பிள்ளைகிட்ட போய் நீ எங்க இருந்துமா வர அப்படின்னா, நான் எங்க விஜயண்ணாவை பார்க்க வரேன். எந்த ஊருமா? இந்த ஊர்ல இருந்து வரேன். சரி, விஜயண்ணா எத்தனை மணிக்குமா வருவாரு? அண்ணா வர்றதுக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்குங்க. நான் 5 மணி நேரம் இங்கே தாங்க நிப்பேன். அண்ணன் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாருங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. இது விஜய் ரசிகர்கள் பேசுற வார்த்தை. பெண்களுக்கு சேஃப்டியா எல்லாமே பண்ணுவாரு. யாரும் ஒண்ணுமே இது பண்ண வேணாம். சேஃப்டி நம்பிக்கையோட எல்லாருமே போடுங்க. நான் எது வைக்கிறதா இல்ல, பார்த்தாலே போதும். 5 மணி நேரம் காத்திருக்கிறதுக்கு இந்த பொட்டல் காட்டுல இந்த வெயில்ல நீ காத்துட்டு இருக்கல, இங்க சேஃபா இருக்கல, அதுக்கு காரணம் உங்க விஜயண்ணா கிடையாது. விஜயண்ணா ஆட்சிக்கு வந்தாருன்னா உனக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாருன்னு அப்பதான் தெரியும். நான் விஜயண்ணாவை பார்க்க தான் வந்திருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். என் வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு நாள் கூட கிடைச்சதே கிடையாதுங்க. எனக்கு காலேஜ் முக்கியம் இல்ல, ஸ்கூல் முக்கியம் இல்ல, என் வேலை முக்கியம் இல்ல, எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. இப்படி எதுவும் உனக்கு முக்கியமா இல்லாம போச்சுன்னா உன் வாழ்க்கையில உனக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகும்னு சொல்றோம். ஆனா இப்ப நீ பாதுகாப்பா இருக்க, அதனாலதான் உன்னால இவ்வளவு எக்ஸைட்மெண்டோட பேச முடியுது. பாதுகாப்போட இருக்கிற பெண்கள் எல்லாம் பாதுகாப்பற்ற இடத்துக்கு வந்து நின்னுட்டு, அதாவது மொட்டை வெயில், மொட்டை கிரவுண்டு, பாலத்து மேல, ரோட்ல, மரத்து மேல கும்பலா தள்ளிக்கிட்டு ஓடி வர இடத்துல, நெரிசல் மிகுந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதாம காலேஜுக்கு போகாம, பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதாம காலேஜுக்கு போகாம, குடும்பத்தை கவனிக்காம, என் புள்ள ஐசியூல இருக்குங்க, ஆனாலும் நான் இங்க வந்துருவேங்க. என் பிள்ளைங்களை எல்லாம் நான் மாமியார் வீட்டுல விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேங்க. எனக்கு அண்ணனை பார்க்கணும், நான் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாப்போட இருக்கிற உங்களை எல்லாம் பாதுகாப்பற்ற சூழலுக்கு தள்ளுறது விஜய் தான். ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு எல்லாம் என்னாச்சுன்னு புரியவே மாட்டேங்குது. எஸ், விஜய் சங்கீதா அது அவங்களோட பர்சனல், அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல, அதை நம்ம பேசவும் போறது இல்ல. விஜய் த்ரிஷா அதுவும் தனிப்பட்ட விஷயம் தான், அதுக்குள்ளேயும் நம்ம போறது கிடையாது. ஆனா விஜய் த்ரிஷாவை பத்தி ஒரு பிரஸ் மீட்ல நயினார் நாகேந்திரன் பேசினப்போ கூடயே இருக்கிற த்ரிஷாக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விஜய் ஒரு வார்த்தை கூட பேசல. விஜயும் த்ரிஷாவையும் இணைச்சு தப்பா பேசின நயினார் நாகேந்திரனுக்கு எதிரா இப்ப கத்திக்கிட்டு இருக்க யாருமே பேசல. ஆனா நீங்கெல்லாம் சேர்ந்து இங்கிதமே இல்லாம சங்கீதாவை ஏன் திட்டுறீங்கன்னு இப்ப வரையும் புரிய மாட்டேங்குது. பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ். கல்யாணம் ஆனதுல இருந்து தனக்கு நேர்ந்த சங்கடங்களை சொல்றாங்க. ஒரு பொண்ணு டைவர்ஸ் கேக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கே நல்லா தெரியும். அவ்வளவு ஏங்க உங்க அப்பா இந்த மாதிரி எங்க போயிட்டு வந்துட்டு இருக்காரு, இத உங்க அம்மா போய் சொல்றாங்க வேண்டாங்க தப்புங்கன்னு. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்க அம்மாவை திட்டினா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஆனா ஏத்துக்கிறீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. அதான் புரிய மாட்டேங்குது. விஜய் சங்கீதாவோட டைவர்ஸ் கேஸ் அது தனிப்பட்ட விஷயம், அது கோர்ட்டு பாத்துக்கும், அது அவங்களுக்குள்ள முடிவு பண்ண வேண்டிய விஷயம். சங்கீதாவை ஈர்க்கிறது திமுகன்னு எப்படி நான் கூசாம சொல்றீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்க எப்படி சொல்லி இருந்தா அது நியாயமா இருந்திருக்கும்னு வேணா நம்ம சொல்லலாமா? நல்லா இருந்த விஜய் சங்கீதா குடும்பத்துக்குள்ள வந்து ஹனி ட்ராப் பண்றதுக்காக வேற ஒரு நடிகைய விஜய் கூட அனுப்பி விஜய் அதுல ஏமாந்து விழுந்துட்டாருங்க. ஆனா அவரோட குடும்பத்தை தாங்க நேசிக்கிறாரு, அவர் குடும்பத்துக்கிட்ட கண்டிப்பா வந்துருவாருங்க அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அந்த ஹனி ட்ராப் பண்றதுக்கு அனுப்புன கட்சி எது தெரியுமா அப்படின்னு கூட ஒரு கட்சியை பத்தி நீங்க பேசலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு கணவன் தப்பு பண்ணிருக்காங்க, மனைவி இவங்கனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி டைவர்ஸ் கேட்டு வந்து கோர்ட்ல நிக்கிறாங்க. அந்த பிள்ளைய போட்டு இந்த திட்டுனீங்கன்னா இப்ப சங்கீதா திமுக கிட்ட காசு வாங்கினாங்க, அதனால டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணாங்க.
அதானே? அப்போ இன்னொரு நடிகை என்ன வாங்கிட்டீங்க வந்தாங்கன்னு அதையும் நீங்க தானே சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இங்க நீங்க நடிகையை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அந்த நடிகையை பத்தி தப்பா பேசுன இன்னொரு கட்சிக்கார பத்தியும் பேச மாட்டேங்கிறீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நிஜமாலுமே யோசிக்கிறது சிந்தனையே போயிருச்சா உங்களுக்கு? பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கிறது தான் அறம்னா யாருக்கு உண்மையாலுமே நம்ம கூட நிக்கணும்? சரி, விஜய் பாதிக்கப்பட்டாருன்னு எடுத்துக்கோ. எங்கெல்லாம் விஜய் பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லுங்க. கரூருக்கு அவர் ஏன் லேட்டா வந்தாருன்னு யாரும் கேட்க மாட்டோம். அங்க விஜய் பாதிக்கப்படல, பாதிக்கப்பட்டது அந்த 41 குடும்பம். அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட ஒன்னும் பேசாம, அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காம குடுகுடுன்னு ஓடினவரு தான் விஜய். அவரு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் மொத்த கட்சியுமே ஒரு மாசத்துக்கு பக்கம் சைலண்ட் மோட்ல தான் இருந்தது. அன்னைக்கு நீங்க தானங்க சொல்லி இருந்துக்கணும், நீங்க வந்து களத்துல நில்லுங்க விஜய், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னா, நீங்க அந்த களத்துக்கு வர்றதுக்கு நாங்க உதவி பண்றோம்னு சொல்லி இருந்துக்கலாம்ல. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு அண்ணன் இன்னும் பாதுகாப்பு தான் கொடுக்கறாருன்னு சொன்னீங்க. அந்த 41ல 16 பேரு பெண்கள் செத்துருக்காங்க. கணக்கு தப்பா இருந்தா கோச்சுக்காதீங்க, டக்குன்னு எனக்கு கணக்கு எடுக்க முடியல, ஞாபகம் இருக்கிற வரையும். இந்த 16 பேத்துக்கும் ஏன் விஜய் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு நீங்க தான் கேட்கணும், நான் கேட்க முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாட்டுல ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சொல்லுங்க. நான் எக்ஸாம் எல்லாம் எழுத போக மாட்டேன், நடிகரை தான் பார்க்க போறேன்னு சொல்ற பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும்? இல்ல அங்க என்ன பாதுகாப்பு இல்லாம அந்த பெண் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லுங்க. என் குடும்பத்துக்கே நான் விஷம் வச்சிருவேன்னு சொன்ன பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இல்ல, என்ன பாதுகாப்பு வேணும்? எனக்கு என் புருஷனும் என் குடும்பமும் எதுவும் முக்கியம் கிடையாது, அண்ணன் தான் முக்கியம். என் புருஷனும் என் குடும்பமும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்ற பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. 2.5 வயசு குழந்தைய அந்த மொட்டை வெயில தூக்கிட்டு வந்தா அந்த அம்மா கிட்ட கேளுங்க, உனக்கும் உன் குழந்தைக்கும் என்ன பாதுகாப்பு இல்ல, என்ன பாதுகாப்பு வேணும்? பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. எந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல? நியூஸ்ல பேசிட்டு இருக்கிற, பேட்டி கொடுக்கற, சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்க எல்லா பெண்களும் பாதுகாப்போட தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் அண்ணனுக்கு தங்கச்சியா இருப்பேன், ஃப்ரெண்டா இருப்பேன், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன பெண்ண அவங்க அப்பா அதை பாத்திருந்தா அடிச்சாலும் அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். அந்த இடத்துல கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். தங்கச்சியா இருப்பேன் அப்படின்னு சொன்னதோட நிறுத்திருந்தா அந்த பிள்ளைய அவங்க அப்பா கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டாரு. சரி, இப்போ விஜய்க்கு பொண்டாட்டியா போக போற உங்ககிட்ட கேக்குறோம், என்ன பாதுகாப்பு இல்லாம அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீங்க வந்து நிக்கிறீங்க. சரி, அந்த கூட்டத்துக்குள்ள உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கூட்டத்துல தனியா அந்த மேடை மேல ஏறி நின்னு பேப்பரை பார்த்து படிக்கிற அந்த விஜய் உங்க பாதுகாப்புக்காக என்ன பண்றாருன்னு சொல்லுங்க. மொட்டை வெயில நீங்கெல்லாம் நிக்கிறது மட்டும் இல்லாம சுத்தியும் அத்தனை போலீஸும் மொட்டை வெயில நின்னுதான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. நியாயமா கேள்வி கேட்கணும்னா ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும், ஏங்க விஜய் நீங்க இந்த மொட்டை வெயில் 12 மணிக்கு மீட்டிங் நடத்துறீங்க, சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு மேல மீட்டிங் நடத்தலாம்ல, ஏன் நடத்துறது இல்லைன்னு கேளுங்க. எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையால பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது, மொட்டை வெயில ரொம்ப நேரம் நிக்கிறதுனால உடல்நிலை பாதிக்கப்படுகிறது, இப்படி எல்லாம் பாதுகாப்பு, இப்படிங்கிற பாதுகாப்பு எல்லாம் விஜய் கிட்ட நீங்க டைரக்டா கேட்டீங்கன்னா உண்மையாலுமே உங்களை நான் பாராட்டுறேன். சரி, இதெல்லாம் தாண்டி ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய், ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. சரி, விஜய் கூட எதுக்காக நீங்க நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. தன்னோட தவறா இணைச்சு பேசின த்ரிஷாவுக்காக பேசாத விஜய், தன்னோட இணைச்சு பேசின ஒரு நடிகைக்கு பாதுகாப்பு கொடுக்காத விஜய் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அந்த நடிகை, அதாவது குறிப்பிட்ட அந்த நடிகை தன் மேல சம்பந்தப்பட்ட அந்த பழிக்கு எதிரா பேசியிருக்காங்க, ஆனா விஜய் ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப வரைக்கும் நீங்க எல்லாம் சங்கீதாவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சங்கீதாவுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல. பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். அந்த நடிகைக்காகவும் பேசல, அந்த நடிகைக்காகவும் பேசல, அன்பு மனைவிக்காகவும் பேசல, ஏன் இதுவரைக்கும் உங்களுக்காக கூட ஒரு வார்த்தை பேசினது இல்ல. ஆனா நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், என்ன வெங்காயத்தை கொடுப்ப விஜய்னு இனியாவது நீங்க கேளுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமே நீங்கெல்லாம் கொடுக்கிற பேட்டிகள் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? நல்ல கல்வி, நல்ல பொருளாதாரம், நல்ல வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நம்ம கையில இருந்துட்டாலே
நம்ம பாதுகாப்பா தான் இருக்கோம். இத மூணுமே தமிழ்நாடு அரசு ரொம்ப அழகா தெளிவா எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வாங்கிக்கிட்ட நீங்க எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாலும், ஆனா நாங்க த்ரிஷாவுக்காக பேசாத, தன்னோட மனைவி சங்கீதாவுக்காக பேசாத, அவ்வளவு ஏன் எங்க யாருக்காகவும் கூட பேசாத, விஜய் அண்ணாவுக்காக தான் பேசுவோம். இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு தான் நாம பேசுறோம். அதனால நல்லதா பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.